ஆயிடுச்சா? தெரியுது கொடுக்கலையா? ஓகே, தேங்க்யூ தம்பி. கொடுங்க. கங்க்ராட்ஸ். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லென் பேசுறேன். கரெக்டா 4 நாள் முன்னாடி இந்த சாரி வந்து வேற ஒரு ப்ளவுஸ் போட்டு நான் வீடியோ போட்டேன். நான் திருப்பி 4 நாள் கழிச்சு நீ திருப்பி இந்த சாரி எடுத்தேன். அப்ப லென் சார் கேட்டாரு, எதுக்கு இந்த நீ ஒரு தடவை கட்டினா ரிப்பீட் பண்ணவே மாட்டியே, ரொம்ப மாசம் இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி கட்டுவேன், இதுனா அடிக்கடி இதே எடுக்கிறேன். நான் சொன்னேன், இந்த சாரி ரொம்ப ஆசையா இருக்கு, நான் இது கட்டும் போதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஸ்பெஷலா நிறைய பேர் கன்சீவ் ஆகி வராங்க, அதனால நான் இதை கட்டுறேன்னு சொன்னேன். சரி ஆச்சரியப்பட, நீ இது ரொம்ப பழசாயிடுச்சு, ஆனா இந்த சாரி நான் அடிக்கடி கட்டி பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு நான் வந்து கடைசி நாள், வாரத்தோட கடைசி நாள், யாராவது ஒருத்தவங்க மாசம் ஆயிட்டு வந்துட்டா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஏன் இந்த பேஷண்ட் ரொம்ப ஸ்பெஷல்னா, 2 டியூபும் பிளாக், இயற்கையா கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்லி ஐவிஎஃப் ஒரு தடவை பண்ணி, எந்த வருஷம் ஐவிஎஃப் பண்ணி 2023ல கன்சீவ் ஆகி, ஆனா அந்த 6 வாரத்துல அபார்ட் ஆயிடுச்சு. அவங்க இயற்கையா நீங்க மாசமே ஆக முடியாது, 2 டியூபும் உங்களுக்கு பிளாக் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பெண்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதை காரணம் காமிச்சு நிறைய ஆண்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க, அவசரப்பட்டு விட்டுட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் பாவம் தானே அந்த பொண்ணு, அந்த மாதிரி நீங்க நினைக்கவே கூடாது. இவர் எப்படி ஒரு ஸ்வீட்டான ஒரு ஹஸ்பண்ட்னா, இந்த பிரச்சனையை எப்படியா சரி பண்ணி இவங்களுக்கும் எனக்குமே குழந்தை பிறந்து இந்த மனைவியோட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச அந்த ஒரு பியூர் சோல் சொல்ல, ஒரு புனிதமான ஒரு இதயம், அந்த மாதிரி ஒரு சகோதரர் தான் இவரு. அவ்வளவு அவங்க ஒய்ஃபை நேசிச்சார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட போன்ல பேசினேன். நீ ரொம்ப லக்கிடா, உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கிற கிஃப்ட் வந்து இந்த குழந்தை. நான் சொல்லியிருந்தேன், அவன் வந்துட்டு திஸ் கால் இஸ் பீன் ரெக்கார்ட் பண்ணிட்டா. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கணும்னு நினைச்சா போல. என்ன ரொம்ப சென்டிமெண்டா. டியூபல் பிளாக் நாங்க ட்ரீட் பண்ணோம், டியூபல் பிளாக் சரியாச்சு. டியூபல் பிளாக் சரியா நம்ம வீடியோ போட்டோமா? எத்தனை மாசம்? நவம்பர்ல டியூபல் பிளாக் சரியாயி நாங்க வீடியோ போட்டிருக்கோம். டேட் சொல்லிடுறேன், நாங்க எத்தனாம் தேதி அந்த வீடியோ போட்டோம்? எத்தனாம் தேதி? நவம்பர் 10/10 போட்டிருக்கோம். அக்டோபர்ல 27/11. நவம்பர்னா அதானே 27/11. 10/10 அது அக்டோபர் தானே. 27/11 அன்னைக்கு 27/11 அன்னைக்கு நாங்க வந்து உங்களுக்கு டியூபல் பிளாக் சரியாயிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் என்னோட Facebook பேஜ்ல. 27/11 டேட்ல போய் பாருங்க, ஒரு லைவ் வந்திருக்கும். அது வந்து நான் டியூபல் பிளாக் சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் காமிச்சேன். இவங்க திருப்பி கன்சீவ் ஆனப்ப நான் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். கன்சீவ் ஆயிட்டா வாட்ஸ்அப்ல இந்த பிரெக்னன்சி கார்டு அனுப்புங்க, அபார்ட் ஆகாம இருக்க நான் மருந்து வந்து கொரியர் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா அப்படி இல்லாம இவங்க வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு சென்னையில இருந்து டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து எனக்கு எதை கொடுக்க என்ன கொடுக்க போறீங்க? ஓகே, ஸ்வீட்லாம் வாங்கிருக்கீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். இவங்க லைஃப்ல நான் சந்தோஷத்தையும் ஹாப்பினஸையும் கொண்டு வந்ததுக்கு இவர் வந்து எனக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஐஷு லெனின் யாருமே கூட இல்லாதனால இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து என் பிள்ளைகள் தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்போம், நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கல. நம்ம வந்து சக்கரை தண்ணி குழந்தைங்களுக்கு வாயிலே வைப்போம். இன்னும் காய்ச்சி கட்சி கொண்டு இருக்கீங்க ஃபுல்லா. தேங்க்யூ. அவன் ஏனோ தானே ஸ்வீட் வாங்க நீங்க வேணும். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஓகே. தேங்க்யூ. உயிரை கொடுத்து வெயிட் குறைக்கணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்மளுக்கு இது ஆசை வேணும், ஆசையா தான் இருக்கும். நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுப்போம், இதுல இருந்து வச்சிருவோம். என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காண்டி மருந்து சாப்பிட்டாங்க, இவருக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. இவருக்கு விந்து ரொம்ப கெட்டியா இருந்துச்சு, அவ்வளவுதான். ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்க ஒய்ஃப்க்கு தான். இவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தாம்பத்தியத்துல சேர்ந்துன்னா விந்து உள்தங்கல கம்ப்ளீட்டா வெளியேறுது, கர்ப்பவாயில அரிப்பு இருக்கு, அப்புறமா செக்ஷுவல் லைஃப்ல இருக்கும்போது பெயின் பர்னிங், தாம்பத்தியத்துல இருக்கும்போது வலி எரிச்சல் ரொம்ப இருக்கு. 50 நாளைக்கு ஒரு தான் பீரியட்ஸ் வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறமா கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டி, பைலேட்ரல் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இந்த பிசிஓடின்னு ஒண்ணு பார்த்துட்டாலே பயங்கரமா பயப்படுறாங்க பேஷண்ட்ஸ். ஆக்சுவலி 100 பேர் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா அது 99 பேர் பிசிஓடி இருக்குன்னு தான் வரும். அது பெருசா நீங்க கவலைப்பட தேவையில்ல, அது ஈஸியா சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். அப்புறமா அவ்வளவுதான். ஆக்சுவலி டியூபல் பிளாக் சரி பண்ண இப்ப மாசமாக்கியாச்சு. இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு புதுசா ஒரு பலூன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலூனை ஃபர்ஸ்ட் ஊதும்போது கொஞ்சம் வெளியே டைட்டா இருக்கும்,
அதே மாதிரி வயசுக்கு வந்ததுல இருந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கர்ப்பப்பை வந்து சின்னதா பலூன் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கரு வந்து உள்ள வரும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்பதான் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு பெயின் இருக்கும், அடிவேர் வலிக்கும், வெள்ளப்படும், கர்ப்பப்பை ரத்த ஓட்ட கூடுனால வெள்ளப்படும். அப்புறம் இடுப்பு வலிக்கும் பயங்கரமா லேடிஸ்க்கு, அந்த யூட்ரஸ் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால. மார்பக வலியும் இருக்கலாம். இதெல்லாம் பயப்படாதீங்க. குழி நிரம்பி பண்றது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அதாவது கரு வந்து கர்ப்பப்பையில குடிச்சு வரும்போது 1 drop 2 drop ப்ளீடிங் கூட ஆகலாம். இதெல்லாம் காமன் தான். அப்பா பயம் பயம் பயம், பயத்திலே பாதி பேருக்கு அபார்ட் ஆயிடுது. பயப்படாம இருந்தா யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் வந்துட்டு அந்த காலத்துல மண்ணு வெட்டுறவங்க, வெயிட் தூக்குறவங்க, களை எடுக்கிறவங்க, விவசாயம் பண்ற பெண்கள், வயிற்றுல குழந்தை வச்சு குடம் தூக்கிட்டு போய் நான் பாத்திருக்கேன் சின்ன வயசுலாம். இப்ப அப்படி அழுங்காம குழுங்காம இருக்கணும்னு தேவையில்லை. என்னப்பா நீங்க அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு வேலை பார்ப்பாங்க. மாசமா இருக்க லேடிஸ் வந்து வீடு கூட்டி தொடச்சி துணி துவைச்சாதான் சுகப்பிரசவம் ஆகும், குனிஞ்சு நிமிந்து இது பண்ணணும். இப்ப எப்படின்னா அசையாம வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து அசைஞ்சாலே பிள்ளை போயிருமோன்னு பயப்படும். அவ்வளவு வீக்கா நம்ம கர்ப்பப்பை. குழந்தை வந்து டக் டக் யாராவது நான் உள்ள இருக்கேன், நீ அசைஞ்சிட்டு நான் வெளியே வந்து வெளியே ஓடி வந்துருமா. பயம் வந்து அவ்வளவு ஒரு வியாதி. இப்ப இருக்கவங்க எப்படின்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், 10 மாசம் படுத்தே இருந்து பிள்ளை பெறாங்க. எப்படி அது எனக்கு ஒன்னும் புரியல. நல்லா நடந்தாங்க ரத்த விட்ட எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ மிக்ஸி கிரைண்டர் கூட கிடையாது. அவங்க அப்ப அம்மா எல்லாம் கையில அரைச்சிட்டு தான் இருந்தாங்க மாவுல. இது வந்து உங்க பொண்ணா மருமக? இத்தனை தடவை நான் உங்க பொண்ணுக்கு தான் நீங்க கூட வரீங்க. ஆக்சுவலி நீங்க தப்பா நினைச்சிட்டேன். நான் சொன்ன வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது, நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஹஸ்பண்ட், நல்ல மாமனார். நீங்க ஒரு தடவை கூட அப்ப இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கேட்டதே இத்தனை மாசத்துல. எப்ப மாசமானோம், இன்னும் இந்த பிள்ளைய கலாம குழந்தை பிறக்குமா பிறக்காதா, ஐயோ எங்களுக்கு வாரிசு கிடைக்குமா கிடைக்காது, எந்த பிரச்சனையும் நீங்க என்கிட்ட போட்டதே இல்லையே. உங்க அப்பாவா அவரு? சத்தியமா சொல்றீங்க. இத்தனை ஏப்ரல் மாசத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் வராங்க. ஆல்மோஸ்ட் 10 மாசம் மருந்து சாப்பிட்டுருக்காங்க. அவர் வருவாரு, ரொம்ப சிரிச்சமா அமைதியா பிரசன்டா உட்கார்ந்து இருப்பாரு. நானு ஒரு நல்ல அப்பா கிட்ட இருந்தா இப்படி ஒரு பையன் வர முடியும், அதையும் யோசிக்கல பாருங்க. ஒரு தடவை கூட இவரு எங்களுக்கு இப்படி பேரம் பேத்தி இல்ல, அச்சோ இந்த கல்யாணம் ஆகி இப்போ 3.5 வருஷம் கிட்ட ஆக போதா, 3.5 வருஷம் ஆகுது, எங்களுக்கு குழந்தை இல்ல, குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பொண்ணுக்கு டியூப் சரியாகுமா, ஐவிஎஃப் இவ்வளவு செலவழிச்சோம், குழந்தை இல்லாம போயிருமா, அந்த மாதிரி எந்த வார்த்தையும் அவர் பேசுனதே இல்லை. நான் இத்தனை மாசமும் நீங்க அந்த பொண்ணோட அப்பா நினைச்சிட்டு இருக்கேன். சோ நீங்களே கிஃப்ட் தான். நீங்க அப்படி இருக்கிறதுனால உங்களோட பையன் இப்படி இருக்காரு. நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேணாம். இனிமே நீங்க குட் பாயா இருந்து நல்லா பெருடுங்க. இது வந்து அப்பாவோட குணம் தான். உங்களுக்கு பிறவி குணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜென்டில்னஸ் வந்து நீங்க உங்க ஃபாதர் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வாங்கியிருக்கீங்க. சே இது வரைக்கும் இப்ப நீங்க தாத்தாவாயிட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு தான் சந்தோஷமா சொல்லுவேன். அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அந்த கவலை உங்களுக்கு தான் இருந்திருக்கும். வருத்தம் வந்தது, கவலைங்கிறதோட வருத்தம் வந்தது. உங்ககிட்ட வந்த பிறகு அந்த வருத்தமும் போயிடுச்சு எனக்கு. சென்னையில இருந்து இத வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இத வந்து அப்படி அனுப்பிச்சாலும் நான் சந்தோஷமா இந்த ரிப்போர்ட்ஸ் போட்டு மருந்து கொரியர் பண்ணிருக்கேன். மரியாதை இல்லைங்களா? சோ பெரிய விஷயம் நடந்திருக்குனாக்கா நேரில் பார்த்துக்கணும் தான் சந்தோஷம். நீங்க உங்க குழந்தை பிள்ளை பேர பிள்ளைகளோட பிள்ளைகளை பாப்பீங்க. அவ்வளவு கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள தரணும். உங்க தலைமுறையில பிறக்கிற எல்லாரும் குழந்தை இல்லைன்னு யாருமே கவலைப்படாத அளவுக்கு இந்த குழந்தை நிறைய குட் லக், பீஸ், ஹாப்பினஸ், நிறைய சந்தோஷம், அமைதி, சமாதானம், நிறைய செல்வம் கொண்டு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு நல்லொரு ஒருத்தர் இருந்தா அவங்க பொருட்டு எல்லோருக்கும் பெய்யமானன்ற மாதிரி இப்படி ஒருத்தர் நல்ல மனுஷங்களாம் இன்னமும் நம்மளோட சுத்தி நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்றதுக்கு. யூஸ்வலா மாமனார் மாமியோட பேஷன்ஸ் வரவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா வெளியே நிற்க, மேம் எங்க மாமனார் கிட்ட எனக்கு பிசிஓடி இருக்கு சொல்லிடாதீங்க, எங்க மாமியார் கிட்ட எனக்கு டியூப் பிளாக் இருக்குன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு குழந்தை பிறகு கஷ்டம்னு சொல்லிடாதீங்க, என்னை வந்துட்டு வெட்டி விட்டுருவாங்க, பஞ்சாயத்து வச்சிருக்காங்க, எங்க வீட்டுல இருந்து நான் வந்தேன், இந்த மாதிரி என்கிட்ட அழுத பெண்கள் 1000. ஆனா கம்ஃபர்டபுளா இவங்களுடைய ரூம்குள்ள வந்து எல்லாத்தையும் அப்பா உள்ள வருவாங்க, நல்லா பேசிட்டு ஃப்ரெண்ட் எப்போ அப்பா எதுவுமே சொல்லல, நீங்க நல்லதா பார்த்து பண்ணுங்கன்றதை தாண்டி அவர் வாயிலிருந்து எதுவுமே பேசல. அண்ட் இன்னைக்குதான் அவர் வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவர் வந்து அப்பா இல்ல மாமனார் எனக்கு தெரிய வந்துச்சு. நிச்சயமா எல்லா ஆண்டும் இப்படி பொறுமைசாலியா ஒரு குணசாலியா இருந்தா ஒரு ஃபேமிலி நல்லா கொண்டு வந்துடலாம். அவங்க பொறுமை இல்லாம இருக்கும்போது நல்ல குழந்தைங்களை வளர்க்க முடியாது. அந்த குணங்கள்லாம் ஜெனட்டிக். சோ
இந்த மாதிரி காரணங்கள் சின்ன சின்னது வச்சுட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையே நிர்கதி ஆக்கிராம அதை சரி பண்ணி அந்த கடவுள் போட்ட முடிச்சு அவங்களோடய வாழ்ந்து நீங்க வந்துட்டு உங்க தலைமுறை உருவாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இதை காமிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பைலேட்டரல் டியூபல் பிளாக் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் 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 ஐவிஎஃப் ட்ரை பண்ணி கூட 5 ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. நான் 4-5 போயிட்டே இருக்கீங்களே. அப்ப இன்னைக்கு காலையில கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க 3 ஐவிஎஃப் ஃபெயிலியர். நான் அப்ப சொன்னேன் ஏன் இத்தனை கண்டிப்பா அதுல ஐவிஎஃப்லயும் நிறைய பேர் கன்சீவ் வராங்க, கன்சீவ் ஆகணும்னு தான் பாக்குறாங்க, எல்லாம் ஓகே. பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும்போது காஸ் கண்டுபிடிங்க, என்னன்னு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி அப்புறம் ஐவிஎஃப்ஏ கூட ட்ரை பண்ணுங்க. எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஒழுங்கா இல்லையா, எக் நல்லா குவாலிட்டியா கிடைக்கலையா, ஸ்பெர்ம்ஸ் நல்லா இல்லையா, நீங்க வந்துட்டு எல்லாமே பார்த்து அந்த எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்ற சாத்தியக்கூறுகளை மினிமமா வச்சுக்கிட்டு கன்சீவ் ஆனதான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். நிறைய நெகட்டிவ்ஸ் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு, இப்ப நான் ஃபைப்ராய்டு ட்ரீட் பண்றேன். ஃபைப்ராய்டு நீங்க ட்ரீட் பண்ணாமே ஐவிஎஃப் பண்ணா ஃபெயிலியர் ஆக சான்சஸ் கூட இருக்குல்ல புடிச்சு வளர்றதுக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் காரணங்களை பாத்துக்கணும். சோ இன்னைக்கு இத நான் அவங்க கையில ஒப்படைக்கிறேன். ஒரு தலைமுறையை உருவாக்கின சந்தோஷம் இருக்கும்போது கட்டின கூடவே பல தடவை கட்டலாம். இனிமே இது கலர் பிளவுஸ் மாத்தி 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 இந்த சரியை நீங்க நிறைய தடவை பாப்பீங்க. ராசின்றதுனால ஆக்சுவலி நூல்லாம் விட்டு போச்சு. நான் ரீசெண்ட் டைம்ல இது அடிக்கடி என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு யாராவது பிரெக்னன்சி பாசிட்டிவ் நினைச்சா முதல்ல இந்த சாரி தான் உருவுறேன். அது சென்டிமெண்டா இருந்தது போல. இந்த சாரியோட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பிரெக்னன்சி பாசிட்டிவ் வீடியோஸ் பாருங்க. லவ் யூ ஆல். நன்றி. இந்தாங்க செம